ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் பிந்திகல் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான மிரர் ஒர்க் டிசைன் தான் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து மிரர் எடுத்திருக்கேன், அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நெக் ஃபுல்லாக வந்து ஒரு 1/4 தள்ளி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக் பார்ட் ஃபுல்லாக வந்து நான் 1/4 தள்ளி வந்து லைன் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. அந்த லைனுக்கு பக்கத்தில் வந்து மிரரை வச்சு ஒட்ட போகிறோம். நான் எப்படி வந்து ஒட்டுறேனோ அதே மாதிரி வந்து வீடியோவை பார்த்து நீங்களும் லைனாக வந்து ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ வந்து ஸ்பீடாக தான் போகும். ஏன்னா வந்து இது ஜஸ்ட் வந்து க்ளூ அப்ளை பண்ணி மிரர் ஒட்ட போகிறோம், அவ்வளோதான். நான் எப்படி வந்து ஒட்டுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் டைமண்ட் ஷேப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மிரரை வச்சு ஒட்டிக்கோங்க லைனாக. இந்த மிரர் ஒர்க் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளோட ப்ளவுஸோட நெக் பார்ட்டுக்கு, அப்புறம் குர்த்தியோட நெக் பார்ட்டுக்கு எல்லாமே நாமளே வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். மிரரை வச்சு ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்னென்னு பார்க்கலாம். மிரரை வச்சு ஒட்டினதுக்கப்புறமா நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க. கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிளாக வந்து நீடில் த்ரெட் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சிங்கிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் ப்ளவுஸோட ராங் சைடு வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி வந்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு வந்து நீடில் எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து நீடில் எடுத்துக்கிட்டு நான் எங்கே நீடில் எடுக்கிறேனோ அங்கேவே, அதாவது ஆஃப் டைமண்டில் இருந்த அந்த சைடு வந்து ஒரு வி ஷேப் இருக்குல்ல, அங்கே அதுக்கு சென்டரில் வந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நீடில் விட்டு ராங் சைடு வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இதையே தான் அதுக்கு பக்கத்தில் வந்து ரிப்பீட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மிரரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து சேம் மிரரோட எண்டிங் பாயிண்ட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி ஒயிட் கலர் பீடை வச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக. ரெண்டு மிரருக்கும் சென்டரில் வந்து அந்த சைடு ஒரு ஒயிட் பீடு, இந்த சைடு ஒரு ஒயிட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டபுள் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நெக் பார்ட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம மிரர் வச்சு ஒட்டணும்ல, அந்த ஒவ்வொரு மிரருக்கும் சென்டரில் வந்து 2 ஒயிட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. சேம் டிசைன் தான் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்லேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும்.
இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து எப்படி வந்து சிம்பிளாக ஒரு பீட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட எண்டில் வந்து அந்த வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.